வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ கமெண்ட்ஸில் போய் 10 நாள் ஆச்சு இன்னும் வீடியோ வரலன்னு கேட்குற நிலைமைக்கு போயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க், அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் ஒன் ப்ளஸ் நெக் பேண்ட் தெரியும். நான் இப்போது என்னோட கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் ரெகுலராகவே அந்த ஒன் ப்ளஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒன் ப்ளஸில் ஒரு சில விஷயத்தை பற்றி பேசலாம். ஏன் ஒன் ப்ளஸ் வந்து அவ்வளோ சேல் ஆகுது, ஒன் ப்ளஸில் அதோட பொட்டென்ஷியல் வந்து அந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு திடீர்னு யோசனை வந்தது. ஸோ அதை பற்றி பேசிட்டு அது போக இன்னும் 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு நெக் பேண்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் Z3 நெக் பேண்டு. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த பேஸ் வேவ், நான் ஏற்கனவே அதுக்குன்னே நான் தனியாக ஒரு வீடியோவும் பேசியிருப்பேன். இது பேஸ் வேவ் வச்சு இதில் அந்த பேஸ் வேவ் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம பாட்டு கேட்கும்போது இது அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ஆக்சுவலாக பேஸ் வேவ் வந்து ஒரு ஃபுல் இதுக்கு கொண்டு போய் நம்ம கேட்கும்போது பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது பட்ஸ் 3ஓ பட்ஸ் 4ஓ பட்ஸ் ப்ரோ 3ஓ இந்த மாதிரி எதுலேயுமே அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பேஸ் இல்லை. இந்த Z2ஓ Z3 நெக் பேண்ட் தர்ற அளவுக்கு ஒரு அந்த பஞ்சி பேஸை வந்து அந்த TWS எதுவுமே தர மாட்டேங்குது. அதே சேம் டைம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற பேஸுக்கு நடுவுலையும் மிட் ஃப்ரீக்குவென்சியாக இருக்கட்டும் லோ ஃப்ரீக்குவென்சியாக இருக்கட்டும் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேங்குது, குறையுது. சுத்தமாக அடியே வாங்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, அடி வாங்குது. பட் அவ்வளோ பவர்ஃபுல் பேஸுக்கு நடுவில் வந்து அந்த மிட் ஃப்ரீக்குவென்சியாக இருக்கட்டும் ஹை ஃப்ரீக்குவென்சியாக இருக்கட்டும் ரொம்ப அழகாகவே ஷைன் ஆகுது. ரொம்ப மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ பேஸ் கொண்டு வரும்போது மிட்ஸாக இருக்கட்டும் ஹை ஃப்ரீக்குவென்சியாக இருக்கட்டும் ரொம்ப அடி வாங்கிக்கிறோம். பட் ஒன் ப்ளஸ் வந்து அது எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரில. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவே நீங்கள் ஃபுல்லாக டவுன் பண்ணி இந்த பக்கம் 10லேருந்து இந்த பக்கம் -10 கொண்டு வந்தீங்க அப்படின்னா பேஸ் சுத்தமாக இருக்காது. இல்லை, அது ரொம்ப லைட்டாக, அதாவது எனக்கு பேஸ் ஹெவி சவுண்ட் பிடிக்காதவங்களுக்கு வந்து அந்த டைப் பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும். ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல பேஸ் இருக்கும். உங்களால் லைட்டாக அதை ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப ஒரு நார்மல் லெவலும் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப இல்லவே இல்லை அப்படின்னும் கிடையாது. அந்த இடத்துல பேஸ் வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். பட் அந்த இடத்துல வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற விதம், அது டீட்டெயில் ரீப்ரொடக்ஷன், அந்த சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆகிற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ரியல்மி அப்புறம் CMF இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக எனக்கு தெரியல. அப்புறம் தான் நடுவில் யோசிச்சிருக்கேன், ஏன் ஒன் ப்ளஸ் இவ்வளோ நெக் பேண்ட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு அப்படின்னும் போது, ஆக்சுவலாக ஒன் ப்ளஸில் வந்து இந்த Z2க்கு முன்னாடி உள்ள Z2 இதெல்லாமே இந்த பேஸ் வேவ் இல்லாதப்பவே அந்த சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எல்லா சாங்குமே சூட் ஆகாது. மெலடிக்கெல்லாம் சும்மா லைட்டாக வர பேஸை கூட ரொம்ப தூக்கி கொடுத்து அந்த மெலடி சாங்குள்ளோட ஃபீலே குறைச்சிடும். பட் இந்த பேஸ் வேவில் வந்து மெலடி சாங் கேட்கும்போது ஒரு -7 -6லலாம் வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு மெலடி சாங்ஸ்லாம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அனிருத் சாங்ஸ், நல்ல குத்து சாங்ஸ்லாம் எடுத்து ஒரு +7 +8 வச்சிட்டிங்க அப்படின்னா பயங்கரமான எஃபெக்ட் வரும். நீங்கள் நெக் பேண்டு தான் போட்டிருக்கீங்களா இல்லை உங்களை சுற்றி நல்லா பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ ஹெவி பேஸும் அவ்வளோ சவுண்டு நல்லா அந்த தூக்கி கொடுக்குற இதுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அழகாக இருந்தது. நான் எவ்வளோ நெக் பேண்ட் நான் சோனி JBL யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆனால் சவுண்ட் வந்து நான் ரொம்ப அனலிட்டிக்கலாக கேட்பேன், ரொம்ப டீப்பாக நோட் பண்ணுவேன். அந்த சவுண்ட்ஸ் வந்து இருக்கிற டெப்த்ஸ் எல்லாம் நான் நல்லா நோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் வேறு. ஆனால் சோனி JBL வந்து அந்த இடத்துல ஷைன் ஆகிரும். ஒன் ப்ளஸ் அந்த இடத்துல ஆகாது. பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. பட் ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ நெக் பேண்ட் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து Z2 ஏஎன்சியாக இருக்கட்டும், இல்லை Z3 இது ரெண்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கொடுக்குற ப்ரைஸுக்கு அந்த எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட்ஜெட் கம்மின்னும் போது இந்த மாதிரி நெக் பேண்டுக்கு போகிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட்ஸை விட இது ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.